இந்திய டி20 அணியில மிகப்பெரிய ட்விஸ்டாக இருப்பது ஓபனர் இடம் தான். சஞ்சு சாம்சன் சிறப்பாக விளையாடி வந்த நிலையில ஆசிய கோப்பை 2025 தொடருக்கு திடீரென்று சுப்மன் கில்லை சேர்த்து அவருக்கு துணை கேப்டன் பதவியை கொடுத்து ஓபனர் இடத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஆனா சுப்மன் கில் தொடர்ச்சியாக எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. கடந்த 20 டி20 இன்னிங்ஸ்கள்ல கில்லால ஒரு அரை சதம் கூட அடிக்க முடியல. மேலும் பவர் பிளே ஓவர்களுக்குள்ளே விக்கெட்டுகளை பறிகொடுத்துறாரு. பவர் பிளே ஓவர்களின் போது குட் லென்த் பந்துகளை கில்லால ஸ்ட்ரைக் திசையில ஆடவே முடியல. ஸ்ட்ரைக் திசையில பந்துகள் அடிக்கும் போது அவரால் சரியாக கால்களை நகர்த்த முடியல. இதுதான் கில் சொதப்ப முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் திறமை இருந்துமே சாம்சனை தொடர்ச்சியாக வெளியே உட்கார வைத்து பயிற்சியாளர் கம்பீர் அவர்கள் மிகப்பெரிய தவற பண்ணிட்டு இருந்தாரு. கடைசி டி20 போட்டி, அதாவது நேற்று நடைபெற்றது, அதுல சஞ்சு சாம்சனை ஓபனிங் வரிசையில இறக்குனாங்க. அவருமே வழக்கம் போல அதிரடி காட்டி மீண்டுமே அவருடைய ஃபார்மை நிரூபிச்சிருக்காரு. ஆகையால தற்போது பிசிசிஐக்கு மிகப்பெரிய குழப்பம் நிலவிட்டிருக்கு. இன்று டி20 உலக கோப்பைக்கான 15 பேர் கொண்ட பட்டியல் வெளியாக இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது இந்தியா நியூசிலாந்துடன் ஓடிஐ டி20 போட்டியில கலந்து கொள்ள இருக்காங்க. இந்த ஓடிஐ போட்டி பாத்தீங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி துவங்குது. இந்த ஓடிஐ போட்டிக்கான 15 பேர் கொண்ட பட்டியலுமே இன்று வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இதுல கடந்த ஓடிஐ போட்டிகள்ல விளையாடிய அதே வீரர்கள் தான் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுலுடைய கேப்டன்சில 3 ஓடிஐகள்ல 2 வெற்றி பெற்று இந்தியா அந்த ஓடிஐ தொடரை கைப்பற்றியது. ஆகையால அதே ஃபார்முலாவை மீண்டுமே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.